Guys, we are traveling in first AC coupe. Hello guys. Hi guys. When the DJ spins, everybody out on the dance floor singing. Hey guys, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம ட்ரெயினில் போகிறோமா பஸ்ஸில் போகிறோமான்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் ஏசி கூப்பேல போகிறோம். ஆல்வேஸ் இந்தியன் ரயில்வே. சுத்துறா சுத்த மாட்டேங்குதுங்க. I don't believe in destiny, I just do what's best for me. Don't listen to my enemies, they're just full of jealousy. Yeah, this legacy, you gon' see what's left of me. You gon' see success in me, you ain't seen the rest of me. I just wanna be the best at what I know, better than the rest, just watch me grow. Put me to the test and watch me go. This is my quest, I'ma make it known. They call me obsessive, oh I know. Call me selective with my notes, call me aggressive with my flow. Call me offensive even though Joe, I ain't gonna lie, life's tough. Try to get by, life's rough. Try to do it right, it's not enough. Even though you try, you still mess up. But I'm still gonna fight for what I love. Still gonna die for what I love. Still gonna try, I won't give up. Still gonna fight until I've won. They say I'm way too obsessed and I've got nothing. ஒரு இன்ட்ரோ தர முடியல, ஏன்னா நான் தான் அந்த வண்டியை தள்ளிட்டு போயிட்டுருக்கேன். டைம் ஆச்சு 5:50 ட்ரெயின், 5:40 போயிட்டு நான் ட்ரெயினில் போயிட்டு இன்ட்ரோ தரேன். பாய். லக்கேஜ் ஜாஸ்திப்பா, லக்கேஜ் ஜாஸ்தி. சார் இந்த லக்கேஜுக்கு நான் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா 1500 கேட்டாங்க எக்மோரில். கடைசியில் 400 முடித்தோம். 1500 ட்ரெயின் டிக்கெட் ஃபஸ்ட் ஏசியோட கம்மி, ஜாஸ்திங்க. ரொம்ப தூரம் நடந்துட்டேங்க. அப்படியே அங்கே சுற்றிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு வரேன். ஹாப்பி ஜேர்னி. நான் வாங்க உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. வா, என்னடா குழப்பில் போகிற மாதிரி இருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செயின்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதில் பற்றிலாம் போட்டிருக்காங்க. அண்டர் சர்வீஸ் ஃபாலோயிங் வில் பி அட்டெண்டட் ட்வைஸ் அ டே. இதெல்லாம் நடக்குதான்னு தான் தெரிலப்பா. கலெக்ஷன் ஆஃப் கார்பேஜர்ஸ் இன் ஏசி கோச்சஸ் அதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும் நீங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெட்டுன்னு ஏதோ பட்டன் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு என்னன்னு தெரில. அண்ட் கைஸ் இதுதான் நம்மளோட கோச். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி என்ட்ரி 2 பெட்டு. அப்பா ஹாய் சொல்லுப்பா. ஹாய் அம்மா ஹாய் சொல்லுமா. ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. இந்த படத்தில் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் நானும் முதல்ல அதெல்லாம் இங்கே பார்க்குறேன். இது என்னதுக்குப்பா, பெட்டி வைக்கவாப்பா? இது பெட்டி வைக்கிறது நினைக்கிறேன். இது லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு இடம், பெட்ஷீட் வைக்கிறதுக்கு இந்த இடம். பார்த்தீங்கன்னா ஓடாத ஒரு ஃபேன் இருக்குது, ஏசி வராத ஒரு வெண்ட் இருக்குது. வேற என்ன இருக்குது? லக்கேஜ் வந்து இவ்வளோ வைக்கலாங்க இந்த வண்டியில் வந்தீங்கன்னா, இதை புக் பண்ணிங்கன்னா. அதுக்கு தான் இந்த வண்டி, வேறு எதுக்கும் இல்லை. அண்ட் காலிடுங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு ட்ரே இருக்குது, வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஃபேன் சுவிட்சு ரெகுலேட்டர் இருக்குது, ஆனால் ஃபேனே ஓடாதப்போ ரெகுலேட்டர் இருக்குது. பயோ லைட், நைட் லைட்டு அப்படி அப்படின்னு போட்டிருக்கான், என்னன்னு தெரியல. பவர் ஆஃப் மொபைல். நைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்களாம் 11 to 5 AM. நைட்டு தாண்டா சார்ஜே போடுவோம். பெரிய கண்ணாடி இல்லை, ஒரு நார்மலான ஒரு கண்ணாடி இருக்குது. ஒரு பழைய காலத்து ஒரு லைட்டு, ரொம்ப லைட்டு. உள்ள பல்பு இருக்கா? சாரி பாஸ், கொஞ்சம் பல்பு இருக்குது. அந்த லைட் எரியுதான் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஹாய், வாவ், லைட் எரியுது பாஸ். ஒரு லைட்டு, அதுக்கப்புறம் ஒரு கூலிங் செயின், நோ ஸ்மோக்கிங் ஜோனு, ஒரு வாட்டர் பாட்டில் கேனு, அது
அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டு. அட்வான்டேஜ் என்னன்னா பெரிய பெட் இருக்குது. அண்ட் பெட்ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா சுட என்னமோ அவன்லேருந்து எடுத்து வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சுத்தமாக இருக்குது, இதில் குறைய சொல்ல முடியாது. செம்ம சுத்தமாக இருக்குது பெட்ஷீட்டு. அண்ட் தேர்ட் ஏசிலேயுமே உங்களுக்கு பெட்ஷீட் தருவாங்க, செகண்ட் ஏசிலையும் பெட்ஷீட் தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளன் ஷீட்டு செம்மையாகவே இருக்குது. ஏசி ஓடலை, ஃபேன் ஓடலை, பார்க்குறீங்களா? ஃபேன் ஓடலை. ஏசியில் வெறும் காற்று, ஒன்றுமே ஏசியே இல்லை, வெறும் காற்று. அண்டு செம்ம டென்ஷனாக இருக்குது. சொல்லு. பொதுவாக ரயில் பயணத்தில் ஏசி ஃபஸ்ட் ஏசி கன்ஃபார்ம் பர்த் இருந்தால் பெட்டி காமிச்சா மட்டும் தான் புக் பண்ணணும். ஃபஸ்ட் ஏசி புக் பண்ணுறதுல ரொம்ப வேஸ்ட்டு. ஃபஸ்ட் ஏசி எந்த கோச்சிங் முதலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எந்த நம்பரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசியாக வரும்போது தான் B1னா இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். இப்போ செகண்ட் ஏசினா 1 நம்பர் 2 நம்பர் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு ஏறுறோம். ஆனால் ஃபஸ்ட் ஏசியில் சார்ட்டு ப்ரிப்பேர் ஆன பிறகு தான் இது வண்டி வருது, எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஏசி கொஞ்சம் நல்லா போகலான்னு புக் பண்ணது, இப்போ பார்த்தா ஆக டஞ்சனாக இருக்குது. ஃபேன் ஓடலை, ஏசி ஒர்க் பண்ணல. அப்போ எப்படி இருக்கும்? இந்தியன் ரயில்வே எப்படி இருந்தால் எப்படி மக்கள் வருவாங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் லைட்னா மெயின் லைட்டு, இந்த லைட்டு. அப்போ இங்கே ஒரு பெல்லுன்னு ஒன்று இருக்குது, இதுக்குன்னு தெரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா அது மேலே எப்படி ஏறுவீங்கன்னு டவுட் இருக்குல்ல உங்களுக்கு? நத்திங் டு வரி, ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இந்த ஸ்டெப்ஸில் ஏறி இப்படி போகிறதுன்னு தான் தெரியல. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா 2 பேர் யாரும் வர மாட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது, இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. உள்ளே வந்து ஷர்ட் பேண்ட்லாம் தொங்க போட்டுக்கலாம், டியூ டு ட்ரெஸ் வச்சுருக்கனால. அவ்வளோதான் கைஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு லைட் சுவிட்ச் இருக்குது, ஒரு லைட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பல்ப் இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது, ஸ்லைடிங் டோர். அண்ட் ஸ்க்ரீன் இருக்குது, மூடிக்கலாம், தூங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் இந்த கூப்பேவோட டூர். நானும் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா பல படத்துலலாம் பார்த்துருக்கேன், அழகிய தமிழ் மகனில் பார்த்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா படத்துலலாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திருடா திருடிலாம் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நானே வந்து நேரில் பார்க்குறேன். பிட் எக்ஸைட்டடாக இருந்தேன் ரொம்ப. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அப்செட்டாக தான் இருக்குது. அண்ட் ஒரு 2800 3000 கொடுத்து போகிற அளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். புதுசாக கோச்செலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் போகிற கோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கோச்சுங்க, ரொம்ப பழசு. 2000 அதுக்கு முன்னாடி மேக்குன்னு நினைக்கிறேன், பழைய வண்டி. அண்ட் பார்த்தீங்கன்னா தூசியாக இருக்குது ஃபுல்லாக. எங்கள் அம்மா பாருங்கள், செம்ம அப்செட்டு. ஏன்டா இதில் போட்ட, பேசாமல் ஆரஞ்சில் இல்லாட்டி பர்வீனில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஒரு ஃபீலிங் வந்துச்சு, ஓகே நம்ம போட்டு ரிவ்யூக்கெலாம் கொஞ்சம் ஒர்த்தா நம்ம அம்மா பார்த்துருக்குன்னு. மிச்சபடி ரொம்பலாம் பெருசாக இல்லைங்க கைஸ், நார்மலான ஒரு இதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு வரீங்க. இந்த மாதிரி யூஎஸ்லேருந்து வந்திருக்கனால பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து நிறைய லக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ தட் இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா தேர்ட் ஏசி செகண்ட் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் வைக்கவே முடியாது. நம்ம அதுவும் ஹிந்திக்காரங்களாம் வந்து அடித்து பிடிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கேஜ் வைக்கலாம், ப்ரைவசி ஜாஸ்தி இங்கே. மிச்சப்படி ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க, நார்மலான ஒரு ட்ரெயின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து ரொம்ப நீளமான, பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து ரொம்ப வித்து வந்து நல்ல பெருசு. ஸோ தட் விஸ்தாரமாக படுத்துங்கலாம். அண்ட் ஷேக் எல்லாம் நார்மலாக ட்ரெயினில் நீங்கள் போகிறப்ப இன்னும் ஷேக் எல்லாம் வருமோ அதே தான் இந்த ட்ரெயினில் இருக்குது. ஸோ தட் நத்திங் டு ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பஸ்ஸு என்ன பஸ் பார்த்துங்க, ஃபேனே ஓட மாட்டேங்குதான், இதில் என்ன வித்தியாசம்? நானும் அவரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவரும் என் டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணார். அவரும் பேனா விட்டுலாம் சுற்றினார். இந்தியன் ரயில்வேஸ்னால நம்மளை காப்பாற்ற முடியல. பரவாயில்ல, ஃபேன் லாட்டிங் கொஞ்சம் ஏசி வரனால கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் ரொம்ப வெக்கடிச்சிச்சு வா. மிச்சப்படி ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இந்த படி தான் ரொம்ப காமெடியாக இருக்குது பாருங்களேன். செம்ம காமெடியாக இருக்குது இந்த படியை பார்த்தாலே. இங்கே ஒரு பெல் பட்டன் இருக்குது, அங்கே ஒரு பெல் பட்டன் இருக்குது. ஒரு பயம்னா ஃபஸ்ட் ஏசி 3000 ரூபா கொடுத்து வர ஃபஸ்ட் ஏசி கூப்பே வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ இந்த கோச்சோட பாத்ரூம் இவ்வளோ மோசமாக இருக்கும் தான் எனக்கு யோசனையாகவே இருக்குது. நான் சதாப்தி வீடியோ போயிருக்கேன். சதாப்தி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் போடுறேன் பாருங்கள். அந்த ட்ரெயின் ட்ராவலுக்கும் இந்த ட்ரெயின் ட்ராவலுக்கும் இவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு நான் பாத்ரூம் போய் பார்த்துட்டு வந்து வீடியோ எடுக்கலாமா வேணாமா முடிவு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. சரியா?
இதான் கைஸ் காரிடார் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 3 கூப்பே இருக்குது. இங்கே ஒன்று, இதில் 2 பேர், நாங்கள் இருக்கிறது 2 பேர், இதில் 4 பேர், அதில் 4 பேர். ஒரே ஒரு கூப்பே மட்டும் தான் இருக்குது. சேது சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் இது. சாயங்காலம் 5:50க்கு கிளம்புது சென்னையிலேருந்து. அண்ட் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா பிட் அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படி தான் சொல்லுவேன். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 காமாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு நம்மளுக்குன்னே சர்வீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து அந்த ஹெல்பர்ஸ்லாம் அங்கேயே வாசல்லே உட்காந்துருக்காங்க. என்ன சொன்னாலும் வந்து பார்க்குறாங்க உடனே. பட் சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஃபேனுக்கு ரிப்பேருக்கு சொன்னோம், சொல்யூஷன் கிடைக்கல. மிச்சப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காமாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக. அண்ட் ரொம்ப அந்த கச்சன்னு அந்த ட்ரெயினோட ஃபீலிங்கே இல்லை, ஏதோ ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வைக்கலான்னு தான் என்னோடய அபிப்பிராயம். ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி எனக்கு 3rd 2nd ஏசிலாம் நான் போயிருக்கேன். இந்த அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தப்போ இது நம்ம அப்செட் பண்ணிருச்சோ அப்படின்னு தான் எனக்கு. பாத்ரூம் டூர் ஆஃப் ஃபஸ்ட் ஏசி சேது எக்ஸ்பிரஸ். ஒரு பெரிய கண்ணாடி. அண்ட் ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு தண்ணி அடங்கிய ஒரு ஹேண்ட் வாஷர். அண்டு தண்ணி வருது. அண்ட் துரு பிடிச்ச கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேட் பண்ண ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பயோ டாய்லெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு வித்தியாசமாக தெரியுமாங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கான் ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறம் இந்த ஓடோனில் மாதிரி ஒரு ஒன்று வச்சுருக்கான். ஒரு ஃபேன் இருக்குது. பட் இது பாவம் நம்ம இடம் மாதிரியே இதுலேயும் ஃபேன் ஓடாதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் அதுலேயும் ஒன்றும் பெருசாக, இதுலேயும் அந்த ஸ்மெல்லு தான் இருக்குது. போலீஸ் ஹெல்ப் லைன், ஹாப்பி ஜேர்னி பார்த்தீங்கன்னா இதான் மிஷின்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. தலானியும் நல்லா இருக்குது. சதர்ன் ரயில்வே அப்படின்னு போட்டிருக்கு. 2017 பெட்ஷீட் போல், தலானி போல். இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் ஒயிட் சிறுசாக இருக்கா. இப்போ நம்ம இந்த வித்துக்கு ஆக்க போகிறோம். நம்ம அந்த இதிலலாம் நம்ம கூப்பையெல்லாம் அப்படி போடுவோம்ல, நம்ம 3rd ஏசியில் அப்படி போடுவோம்ல, அதே மாதிரி இதில் வந்து தூக்குப்பா அதை அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இப்படி கீழே போட்டுக்கணும். போட்டிங்கன்னா தெரியுதா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அந்த திருப்பி கீழே போட்டோன்னா அவ்வளோ வித்தாக இருந்துச்சு. அண்ட் அந்த சாப்பாடு வந்து மிச்சம் இருந்துச்சா, அதை வந்து நாங்கள் அந்த அட்டெண்டர்கிட்ட கொடுத்துட்டோம். அண்ட் அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி தான். ஸோ தட் இங்கே வேஸ்ட்டாக போகிறதுக்கு யாரோ சால் சாப்பிடலாம். நல்லா இருந்துச்சு. சென்ட்ரலில் எக்மோரில் தான் வாங்கணும். நல்லா இருந்துச்சு. 2 ஒயிட் பெட்ஷீட் தருவாங்க கைஸ். 2 ஒயிட் பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு உள்ளன் பெட்ஷீட்டு. இங்கே உள்ளனில் வந்து படுக்கிட்டு உள்ளனை வந்து நீங்கள் தரையில் போட்டு வெள்ளையை போற்றிக்கலாம், இல்லாட்டி வெள்ளையை தரையில் போட்டுட்டு உள்ளனை போற்றிக்கலாம். உங்கள் இஷ்டம். கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. அண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் விஷயத்தில் சத்தியமாக வெரி வெரி க்ளீன். அண்ட் அப்படியே ஹாட்டாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி அந்த உள்ளே அவ்வளோ சூடாக இருக்கும் அந்த கவருக்குள்ளேருந்து எடுக்கிறப்ப. நல்லா இருந்துச்சு. அது ஒன்று தான் இங்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது எனக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளன் பெட்ஷீட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பெட்ஷீட் தருவாங்க. அது இப்படி போட்டுட்டு ஒரு ஒயிட் பெட்ஷீட் நம்மளுக்கு படுக்க போத்திக்கிறதுக்கு. தலானி பெட்டு பாருங்கள் இவ்வளோ வித்தாக இருக்குன்னு. அப்பா 2 பேர் படுக்கலாம்லப்பா. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நைட் லேம்ப் இருக்குது. இப்படி தான் இருக்கும். அவன் பாட்டு நிம்மதியாக டோர் அடிச்சுட்டு தூங்கலாம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது தாங்க ஃபஸ்ட் ஏசி. பாய்மா தூங்க. கதை பிடிக்கவா? நான் அங்கே இருக்கேன் 3rd ஏசியில். வா சும்மா. பாய்மா. இதுதான் ஃபஸ்ட் ஏசி கூப்பு. இது ஒரு விஷயமா ஒன்றுமே கிடையாது. சாதா கோச்சு. ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்தவங்களோட டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நம்ம பாட்டு நம்ம ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரெயினில் வந்து நினச்சிங்கன்னா ஜாலியாக போகலான்னா நீங்கள் வந்து கூப்பை எடுத்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். வயசானவங்களுக்குலாம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து ட்ரெயினில் புக் பண்ணுறப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாங்கன்னா மறக்காமல் கன்செஷன் யூஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி. கன்செஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஆஃப் ப்ரைஸ் குறையும். ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்து புக் பண்ணுறப்ப வந்து ஜென்ஸுக்கு வந்து 60, லேடிஸ்க்கு வந்து 58 இல்லைப்பா. 60 வயசு கம்ப்ளீட் ஆகிடும். லேடிஸ்க்கு 58 வயசு. லேடிஸ்க்கு வந்து 58, ஜென்ஸுக்கு 60 கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து சீனியர் சிட்டிசனுக்கு எலிஜிபிள். அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புக் பண்ணுறப்ப கேட்கும். அப்போ தான் உங்களுக்கு ஆஃப் ப்ரைஸ் வந்து கன்செஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து கூப்பையில் போட்டுட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகலாம். ரொம்ப சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் நல்லா இருக்குது கைஸ். அவ்வளோதான். அண்ட்
எனக்கும் செம்ம டயர்டாக இருக்குது. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சது, காலையில் தூங்கலை. இப்போ தான் நான் போய் தூங்க போகிறேன். நம்ம என்னங்க நம்மலாம் தேர்ட் ஏசிங்க, கூட்டமாக போய் படுக்க போகிறேன். அண்ட் ஓகே கைஸ், நான் காலையில் கண்டினியூ பண்ணுறதா இல்லாட்டி அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறதா சொல்கிறேன். பாய் பாய் கைஸா. செம்மையாக குளிர், தேர்ட் ஏசியில் இருக்கேன். செம்ம குளிர் தாங்க முடியாமல் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். ஏன்னா இதில் ஃபஸ்ட் ஏசியில் ஏசியே இல்லை, தேர்ட் ஏசியில் குளிர் பின்னுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 வரைக்கும் தூங்கிட்டு திருப்பி எந்திரிச்சிட்டேன். செம்ம குளிர். ஒரு குழந்தை வேறு அழுதுகிட்டே இருக்கு. பாவம் அவங்க அம்மா தூக்கி நின்றுக்கிட்டே இருக்காங்க. நானும் எந்திரிச்சு பார்க்குறேன். கடந்த ஒரு 2 மணி நேரமாகவே அந்த அம்மா நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க. பாப்பா எவ்வளோ நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ நிற்கிறாங்க. பெட்ஷீட் போத்தி குளிர்ந்து எனக்கு. அப்பா அவ்வளோ குளிராக இருக்கு. சத்தம் கேட்குதா? ட்ரெயின் சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. இதே ஃபஸ்ட் ஏசியில் இருந்த உள்ளே இருந்திருந்தா பேசினா கேட்டிருக்கோம். தேர்ட் ஏசி தான் நான் என்ன பண்ண முடியும். ஃபஸ்ட் ஏசி ரொம்ப காஸ்ட்லி. இல்லை பழைய கோச் 1999. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கோச்சிங் இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா இதை சால்வ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க. இவ்வளோ உண்மை என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2 சிவகங்கை தான் வந்திருக்கு. இன்னும் 4:30 மணின்னு போட்டிருக்கு. பட் போய் சேரணும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. 5 மணி மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா காலைல 4:20 ஆச்சு. அம்மா அப்பா பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்னப்பா நல்ல தூக்கமா? நானும் நிலையில முடிச்சேன் 2 தடவைலாம். நல்லா தூங்கிட்டியே. சரியான குளிருப்பா. நல்லா ஸ்டார்டிங்கில் குளிரே இல்லை, இங்கே கம்மி குளிர். அங்கே வச்சு செஞ்சுட்டான் குளிர். இங்கே கரெக்டாக இருக்குது. நார்மலாக இருக்குது ஏசி. ஆனால் நான் படுத்ததுலாம் பிரிச்சுட்டு எடுத்துருச்சுப்பா. கரெக்டாக கால் கட்டில் ஏசிப்பா. நான் வெள்ளை பெட்ஷீட் தான் போத்திருந்தேன் ஃபஸ்ட்டு. அது தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே எடுத்து போத்திட்டேன். நான் நல்லா இருந்துச்சேண்ணா. சரியான தூக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 4:35. பாம்பன்லாம் தாண்டியாச்சு. உங்களுக்கு நான் வந்து செகண்ட் ஏசி வந்து இப்போ இருக்குன்னு காமிக்கிறேன். ஏசி பாருங்கள், இதுதான் செகண்ட் ஏசி. கர்டன்ஸ் இருக்கும் ஃபுல்லாக. இது 2 டயர் 2 இருக்கும். ஆனால் கர்டன் இருக்கும். அதான் அதில் அட்வான்டேஜ். அதே தான் சார்ஜர் எல்லாமே. இது 2 டயர். இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். சைட்லேயும் கர்டன் இருக்கும். பார்த்திங்கன்னா 4 பேர் படுக்கிற குப்பை. இதில் 4 பேர் படுத்துக்கலாம். இந்த குப்பையில் நம்ம இதில் 2 பேர் இருக்கா, இதில் வந்து 4 பேர். ஹாய் காய்ஸ், ராமேஸ்வரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கரெக்டாக டைமுக்கு வந்துருச்சுங்க. செம்ம ஷார்ப்பாக வந்துச்சு. நான் கூட வராதுன்னு நினச்சேன். பக்கா டைமிங். சேம் இங்கேயும் ஆலோசி. இப்போ நானும் ஒன்று போயிட்டு வரேன். இறங்கியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக ஒரு ஹாப்பியான ஃபீலிங். பிகாஸ் எல்லாருக்கும் அவங்க சொந்த ஊருக்கு வந்த ஒரு ஹாப்பியான ஃபீலிங் இருக்குமா, அதே ஃபீலிங் தான் எனக்கும். ஓகே, இதோட இந்த ப்ளாகை முடிச்சுக்கிறேன். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஏசி குப்பை ஓகே, ரொம்ப பெருசாலாம் இல்லை. அண்ட் இட் வாஸ் ஃபைன். ஸோ தட் ஓகே கைஸ், ஹாவ் ஃபன். அண்ட் இந்த 2 days இங்கே தான் இருக்க போகிறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.